ஹாய் வீவர்ஸ், நான் அலாவுதீன். பட்ஜெட் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் மதுரை. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம நாகர்கோயிலேருந்து திருவனந்தபுரம் போகிற வழியில் பத்மநாபபுரம் அப்படின்ற ஒரு இடத்துல உள்ள ஒரு மன்னரோட அரண்மனை. பாருங்கள், வெளியில் எவ்வளோ அழகாக வச்சுருக்குறாங்க, எவ்வளோ அட்மாஸ்பியர்லாம் எவ்வளோ க்ளீனாக இருக்குது, நிர்வாகம் எப்படி இருக்குது பாருங்கள். இவங்களும் நம்மக்கிட்ட வந்து ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வசூல் பண்ணுறாங்க. உள்ள அரண்மனைக்குள்ளே போகிறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வசூல் பண்ணுறாங்க. ஆனால் அரண்மனை பல ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு மன்னரோட இடம். ஆனாலும் இப்போயும் பாருங்கள் எவ்வளவு தெளிவாக வச்சுருக்குறாங்க பாருங்கள். நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். தொல்பொருள் இந்த இது வந்து தடை பண்ணுறதுனால ஒரு சில இடங்களில் எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டு இந்த மாதிரி காங்கிரீட் பண்ண முடியாது. ஆனால் இது பாருங்கள், இது வந்து தஞ்சாவூர் அரண்மனை எப்படி இருக்குது பாருங்கள். வெறும் குப்பையும் கூலமுமா ஒரு மன்னர் வாழ்ந்த இடன்றதே ஒரு அடிச்சுவடு இல்லாமல் ஏதோ ஒரு பழங்காலத்து பில்டிங் மாதிரி எப்படா இடி வந்து விழுகும் அந்த மொத்த பில்டிங்கும் ஒடிஞ்சு விழுகிற மாதிரி இருக்குது. ஒரே அரசாங்கத்தின் கீழே தான் ரெண்டுமே வருது, தமிழ்நாட்டு அரசின் கீழே. முதல்ல உள்ள நிர்வாகம் எப்படி இருக்குது பாருங்கள், என்ன அழகாக இருக்குது. ரெண்டாவது உள்ளது எப்படி இருக்குது பாருங்கள். நானும் ஒரு டூரிஸ்ட் ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறேன். பல ஆண்டு காலமாக இந்த ரெண்டு இடத்துக்கும் போகிறேன். முன்னால் சொன்ன இடம் அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க. பின்னால் ரெண்டாவது வந்த தஞ்சாவூர் அரண்மனை, இது பல வெளிநாட்டு மக்கள்லாம் வர்றாங்க. அந்த இடங்கள் இதெல்லாம் மன்னர் வந்த என்ட்ரன்ஸு, மன்னர் அரண்மனையோட என்ட்ரன்ஸ். இது என்ன லட்சணத்தில் இருக்குது பாருங்கள். இப்படிலாம் ஒரு நிர்வாகத்தை தமிழக அரசு வச்சுக்கலாமா? இதை வந்து இப்போ உள்ள இளம் மந்திரிகள் போய் பார்ப்பாங்களா? இதுக்கு எதுவும் நிர்வாக இது உண்டா? அதெல்லாம் வந்து தமிழக அரசு தான் இதை விளக்கணும். தஞ்சாவூர் அரண்மனை ரொம்ப சீர்கேட்டின் உச்சத்தில் போகுது. எப்போ கீழே விழுவுனே தெரியாது. நன்றி.